கவுண்டவுன் முடிய இன்னும் சில மணி நேரங்களே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அந்த 48 மணி நேர கெடு நாளை திங்கட்கிழமை இரவு மார்ச் 23 முடியப் போகிறது. ஈரான் முழுமையாக அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் இப்போது விடுத்திருக்கும் அதிரடி மிரட்டல். பதிலுக்கு வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை நோக்கி வைத்துள்ள கோரிக்கை. உலகம் ஒரு மாபெரும் இருளை நோக்கி நகர்கிறதா? வாருங்கள், ஆழமாக சிந்திப்போம். வணக்கம், நான் உங்கள் ஏகே. செய்திகளின் பின்னால் இருக்கும் ஆபத்தான அரசியலை தேடுவதுதான் திங்க் வித் ஏகே. இன்று மார்ச் 22, 2026 சேனல் 13க்கு அளித்த பேட்டியில் அதிபர் ட்ரம்ப் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்னவாகும் என்பது உங்களுக்கு விரைவில் தெரியும். முடிவு மிகச் சிறப்பாக இருக்கும். ஈரானின் ஒட்டுமொத்த அழிவு, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், மிக வெற்றிகரமாக நடக்கும். ஒரு நாட்டின் அதிபர் இப்படி பகிரங்கமாக எச்சரிப்பது இந்த 48 மணி நேர கெடுவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை காத்திருக்கிறது என்பதையே உணர்த்துகிறது. ஆனால் இங்கேதான் ஒரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியா, UAE, கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் இப்போது அமெரிக்காவை எச்சரித்துள்ளன. ஈரானின் மின் நிலையங்களை தாக்கினால் ஈரான் பதிலுக்கு எங்கள் நாட்டு மின்சார மற்றும் குடிநீர் கட்டமைப்புகளை அழிக்கும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று WSJ அறிக்கை கூறுகிறது. மத்திய கிழக்கில் ஒரு சொட்டு குடிநீருக்கும் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கும் போர் மூளும் சூழல் உருவாகியுள்ளது. இது வெறும் ஈரானின் பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த அரபு நாடுகளின் இருப்புக்கே சவால். ஈரான் சும்மா இருக்கவில்லை. ஹிரோஷிமா, நாகசாகி நினைவாக என்று எழுதப்பட்ட ஏவுகணை படங்களை வெளியிட்டு தான் ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தயாராகிவிட்டதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. ஈரானிடம் இருக்கும் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒரு டர்ட்டி பாம் மூலம் அந்த பிராந்தியம் முழுவதையும் கதிரியக்க மண்டலமாக மாற்றப் போதுமானது. இது நிகழ்ந்தால் அது 2026 மிகப்பெரிய மனித பேரழிவாக இருக்கும். மறுபுறம் கியூபாவில் ஏற்பட்டிருக்கும் ஒட்டுமொத்த மின்சார முடக்கம், கிரிட் கொலாப்ஸ், ஒரு முன்னோட்டம் மட்டுமே. உலகளாவிய எரிசக்தி குமிழி இப்போது உடையத் தொடங்கிவிட்டது. ஹார்மூஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டால் பெட்ரோல் விலை உயர்வு ஒரு பக்கம் இருக்கட்டும், பல நாடுகளில் மின்சாரமே இல்லாத சூழல் உருவாகும். இலங்கை போன்ற நாடுகள் இதற்கு தயாராக இருக்கிறதா? நாளை மார்ச் 23 இரவு முடியும் போது உலகம் ஒரு புதிய விடியலை பார்க்குமா அல்லது கருப்பு பக்கங்களுக்குள் நுழையுமா? நிலைமைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எங்களது வாட்ஸ்அப் சேனலில் இணையுங்கள். எதையும் அப்படியே நம்பாதீர்கள். ஒரு நிமிடம் சிந்திப்போம், செயல்படுவோம். உங்கள் ஏகே.